வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மகர ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7.5 சனி முற்றிலும் விடுதலை இந்த மாதம். அதே போல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் தனாதிபதி இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம், தன பாகம், உத்தியோக பாக்கியம், வேலை மாற்றங்கள், வேலையில் சில மாற்றங்களை செய்வது, ப்ரமோஷன் கிடைப்பது, வெளிநாட்டுக்கு சென்று வருவது, குழந்தைகளால் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தருவது, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வது, தனக்கோ தன்னுடைய குடும்ப உணர்வுக்கோ அப்போ என்ன குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போ உங்கள் ராசி அதிபதி, அதாவது உங்கள் ராசி அதிபதி எங்கே போய் அமர்கிறார்? 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போது அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன். தனாதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்வதும், அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் அமர்வதும் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதுவும் குறிப்பாக 7.5 வருடங்களாக சில விஷயங்களில் தொழில், வேலை, வியாபாரம், குடும்பம் ரீதியாக, இந்த தன விஷயத்தில், கடன் விஷயத்தில், எதிர்ப்பு விஷயத்தில், போட்டி பொறாமை, நினைச்சது நடக்கலை, இந்த மாதிரி சில விஷயங்களில் அனுபவத்தை நல்லா கொடுத்துருக்கும். அந்த இந்த 7.5 வருடங்களாக கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ இந்த வருடம், இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த மகர ராசி என்பதற்கு உண்டு. முதல் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதாவது இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கோம், ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலும், 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பிரயாணங்கள் ஏற்படுத்தும். தூர தேச பிரயாணங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அது தூரதேசத்துக்கு செல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் இப்போ எடுக்க போறீங்க. விசா அப்ளை பண்ணுவது, வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணுவது, ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறை ஏதாவது ஒன்று செய்யணும். அதாவது ஏதோ ஒரு இதில் இருக்கிற அப்படின்னா அடிஷனலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போது என்ன நடக்க போகுது? 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார், சூரியனும் அங்கே இருக்குது. அந்த சூரியன் எங்கே வந்து 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த 3-8 கனெக்ட் ஆகும்போது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். அது எது வரைக்கும்? இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன, கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும், அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் ஒரு பழைய வீடு, பழைய வாகனங்கள் வாங்கி கொண்டு அந்த மாதிரி இருந்து சில வகையான தொந்தரவுகள், பழசு அப்படிங்கிற தன்மை இருந்தது. இப்போ மாறப்போகுது. புதுசாக வாங்கணும், புதிதாக இருக்கணும், புதுசாக ஆல்ட்ரு பண்ணணும், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு இடத்தை வாங்கி போடலாம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது. விவசாயத்துறையில் மேம்பாடு. கடந்த 7.5 வருடங்களாக விவசாயத்தில் ஏதோ பெருசாக ஒன்றும் லாபம் சம்பாதிக்கல, உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய இது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் இனிமேல் இந்த வருடம், இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக
நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு எதை விளைவித்தால் நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும், எதை பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை அம்சங்களும் உங்களுடைய உள்ளம் எண்ணத்தில் வந்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கமாக உங்களுக்கு அமையும் இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு. சரி, குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடும் அந்த 3ஆம் அதிபதி முயற்சி எடுக்கக்கூடிய தளபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏழரை சனி முடிஞ்சு விட்டுருச்சு, தடை கிடையாது. குழந்தை பாக்கியம் என்பது நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள், சுப செய்திகள், ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் காதுக்கு வரும். என்ன விஷயம்? குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கொடுக்கலாம், அல்லது வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நம்ம நினச்ச மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம், அல்லது ஊதிய உயர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், திருமணம் செட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரி, இந்த கடன் விஷயம், நோய் விஷயம், எதிர்ப்பு விஷயம், பகை விஷயம், இந்த மாதிரியான சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பவர்கள், சரி இது வேண்டாம், அப்போ நமக்கு கடன் இருக்கா, முதல்ல அடைக்கலாம், அடைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற உணர்வுகளையும், எதிர்ப்பா விட்டுல துஷ்ணனை கண்டா தூர விலகலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களையும், ஹெல்த் ஓகே நமக்கு ஏதோ இருக்குது போய் செக் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம், ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்து அந்த ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லது. குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிட்டும். ஏதோ ரூபத்தில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுத்து அங்கே போயிட்டு வந்து சில நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறதுனால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு உண்டாக்கும். ஏதோ ஒரு வகையில் குருமார்களின் ஆதரவுகள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல குருமார்கள், சொல்லி கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, பெரிய ஆட்கள், அதாவது ஒரு அரசியல்வாதிகள் அல்லது உங்களை விட ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ அவர்களுடைய தொடர்பு பெற்று ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். அதே சமயத்தில் தொழிலில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ தொழிலில் மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செட்டில் ஆகாத மகர ராசி என்பவர்கள், கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், ஒரு வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது இப்போவே உங்கள் எண்ணத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். பேசாமல் வெளிநாட்டில் போய் ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் இருந்துட்டு வரலாமா, அல்லது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாமா, வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனதில் இந்த ஏப்ரல் மாதம் ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா நிச்சயமாக இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம், இப்போ ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு, அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏப்ரல் மாதமே அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள், குருமார்களினுடைய தொடர்புகள், கோயில் திருப்பணிக்காக செலவு செய்வது, பொதுநல தொண்டுகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள். புகழ், பட்டம், பதவி கடந்த 7.5 வருடங்களாக எதிர்பார்க்கல, ஏதோ ஒன்று போயிட்டு இருந்ததுன்னா இந்த வருடம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பட்டம், பதவி, கௌரவம்
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனுடைய முன்னோட்டம் இந்த ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல தன்னம்பிக்கை உணர்வோட உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.